சையாவின் பதற்றம். அம்மா, நான் டெரிக்கை காப்பாத்தணும். அவன் பெரிய ஆபத்துல இருக்கான்மா. நான் இப்பவே அங்க போகணும், விடுங்கம்மா என்று சையா பதற்றத்துடன் கத்தினாள். அவளது அம்மா செல்லம் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். சையா, இங்க பாரு. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஏன் இப்படி பதறுற? இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. டெரிக் வீட்ல யாருமே போன் எடுக்கல. அவங்க அவனை ஏதோ தப்பான டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. நாம உடனே கிளம்பி ஹாஸ்பிடல் போகணும் என்று சையா அழுதுகொண்டே வற்புறுத்தினாள். அவர்கள் மருத்துவமனைக்கு கிளம்ப தயாரான போது திடீரென்று வீட்டு வாசல் கதவு திறந்தது. கருப்பு கோட் அணிந்து ஒரு மர்ம மனிதன் உள்ளே நுழைந்தான். அவன் சையாவை பார்த்து, நேரம் வந்துடுச்சு. சையாவை கூட்டிட்டு போக நேரம் வந்துடுச்சு. அவளை என் கூட அனுப்பி வைங்க என்றான் அதிகாரமான குரலில். சையாவின் அம்மா அதிர்ச்சியுடன், யாரு நீங்க? என் பொண்ண எங்க கூட்டிட்டு போக போறீங்க என்று தடுத்தார்கள். அதற்கு அவன் சிரித்துக் கொண்டே, உங்க பொண்ணா? அவ உங்க பொண்ணு இல்ல, அவ ஒரு க்ளோன். உங்க கணவர் உங்ககிட்ட உண்மையைச் சொல்லல போல என்று குண்டை தூக்கி போட்டான். அம்மா உறைந்து போய் நிற்க, ஒரு முதியவர் உள்ளே வந்து சையாவின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிக் கொண்டு சென்றார். காட்சி 3. டெரிக்கின் போராட்டம். மறுபுறம் மருத்துவமனையில் டெரிக் சுயநினைவில்லாமல் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான். அவன் உடல் முழுக்க விசித்திரமான காயங்கள் இருந்தன. மருத்துவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறினர். டெரிக்கின் ஆழ்மனதிற்குள், சப்கான்ஷியஸ் மைண்ட், ஒரு பயங்கரமான காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. எங்கும் ஒரே புகை மூட்டம். அங்கே ஒரு நாற்காலியில் ஒரு விசித்திரமான உருவம் அமர்ந்திருந்தது. திடீரென பின்னாலிருந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு இதயம், பிளாக் ஹார்ட் கிரீச்சர் கொண்ட அரக்கன் வந்து கருப்பு இலைகளால் டெரிக்கை இறுக்கி கட்டினான். அவனால் மூச்சுவிட முடியாமல் துடித்தான். காட்சியாகாரில் மயக்கத்திலிருந்த சையா மெதுவாக கண் விழித்தாள். யாரு நீங்க? என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அலறினாள். அந்த முதியவர் அவளை திரும்பி பார்த்து, எல்லாம் சீக்கிரம் புரியும். நமக்கு நேரம் இல்ல, நீ முதல்ல உனக்குள்ள இருக்கிற சக்தியத் தெரிஞ்சிக்கணும். அப்பதான் உன் நண்பன் மேக்ஸை காப்பாத்த முடியும் என்றார். மேக்ஸ்? அவளுக்கு என்னாச்சு என்று சையா கேட்கும்போதே அவள் மனதிற்குள் ஒரு காட்சி மின்னியது. காட்சி 5. மேக்ஸின் ஆபத்து. மேக்ஸ் தன் அறையில் பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தாள். திடீரென ஒரு